குபேர வசிய சொல்லுவாங்க. குபேரன் ஆதிக்கம் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும். ஸோ குபேர சோழி சொல்லக்கூடியது இது 550 ரூபாய் வரும். ஏன்னா இது இருக்கிறதுலே காஸ்ட்லி சொல்லலாம். மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ மஞ்சள் நிறம் எதை குறிக்குதுன்னா குரு பகவான ஆதிக்கத்தை குறிக்குது. ஸோ குரு பகவான் நம்ம கூட இருந்தாலே நம்ம மேன்மேலும் நம்ம தொழிலை வளர்ச்சியே காணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு ஏலக்காங்க. இது காட்டு ஏலக்காய் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் என்ன தெரியும், ஏலக்காய்னா பச்சை கலர், அதுதான் நம்ம கேசரி. ஸோ நல்ல விஷயத்துக்கெல்லாம் ஏலக்காய் போட்டு தான் நம்ம சமைப்போமே. ஸோ அதே வகையில் இது கருப்பு ஏலக்காய். இது ஆன்மீகத்தில் ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சிருக்கு சொல்லலாம். ஏன்னா இது ஐஸ்வர்ய தன்மையை கொடுக்கக்கூடியது. ஸோ உங்கள் வீட்டில் இதை பச்சை கற்பூரம் கூட சேர்த்து வைங்க. ஏன்னா அப்போ தான் ஐஸ்வர்யம் தங்கும். பச்சை கற்பூரம் கூட இது இருக்கும் போது இது தன்மையே வேறு லெவல் சொல்லலாம். இது உங்களுக்கு 180 தான். எங்கேயும் இது கிடைக்காது. நம்ம சிருஷ்டி ஒளியில் தான் கிடைக்கும் இந்த கருப்பு ஏலக்காய்.